டெய்லி அந்த பெயின் காலையில் எந்திரிக்கும் போதுலேருந்து வேலை பார்க்குறப்போ வந்து டெய்லி அவங்களுக்கு தொடர்ச்சியாக பெயின் இருந்துகிட்டே இருக்கும். இடுப்பு இந்த சைடு ஃபுல்லாமே வந்து கால் தொடையிலேருந்து அந்த கீழ் கால் ஃபுல்லாக அந்த விரல் வரைக்கும் வந்து உங்களுக்கு பெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். பிளட் வந்து சரியாக பாஸ் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து எந்திரிச்சாவே அவங்களுக்கு வந்து கால் மதத்து போயிடும். கால் நடுக்கம் கொடுத்துச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு பார்க்கின்சோனிசம் டிசீஸ்க்குரிய ட்ரீட்மெண்ட் தான் அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. செர்விக்கல் கம்ப்ரெஷனோ இல்லை லம்பார் கம்ப்ரெஷனோ வந்து ஜாஸ்தி இருக்க பேஷண்ட்ஸு, ரொம்ப ஜாஸ்தி அளவில் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வந்து இறுதி கட்டத்தில் வந்து கை நடுக்க தான் ஆரம்பிக்கும். எல்லா பேக் போன் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரே மாதிரியான சிம்டம்ஸ் தான் இருக்கும். இடுப்பு வலிக்க ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு. கொஞ்ச நாள் வந்து அவங்களுக்கு வலி வந்து விட்டு விட்டு இருக்கும். ஆரம்ப நிலையில் இருக்காங்க, இப்போ தான் வந்து அவங்களுக்கு அந்த பேக் போன் வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து வலி வந்து ஃபஸ்ட்டு ஒரு நாள் இருக்கும். திரும்ப அடுத்து அவங்க தொடர்ச்சியாக வந்து அவங்க கண்டினியூஸாக வந்து அவங்க வெயிட் தூக்கும் போதோ இல்லை ஏதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணும்போதோ அவங்களுக்கு வந்து அந்த வலி காணப்படும். அதே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷம் போச்சு அப்படின்னா தொடர்ச்சியாக அவங்களுக்கு அந்த டெய்லி அந்த பெயின் காலையில் எந்திரிக்கும் போதுலேருந்து வேலை பார்க்குறப்போ வந்து டெய்லி அவங்களுக்கு தொடர்ச்சியாக பெயின் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து எடுத்தோடனே வந்து இமீடியட்டாக வராது. ஆக்சிடென்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு ட்ராமா இல்லை கீழே விழுந்து அடிபட்டால் மட்டும்தான் இமீடியட்டாக அவங்களுக்கு பெயின் இருக்கும். க்ரானிக்காக இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி மைல்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகி தான் அவங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பெயினில் ஸ்டார்ட் ஆகி திரும்ப அந்த பெயின் வந்து முதுகு பகுதியில் மட்டும்தான் ஃபஸ்ட்டு தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா வந்து இடுப்பு இந்த சைடு ஃபுல்லாமே வந்து கால் தொடையிலேருந்து அந்த கீழ் கால் ஃபுல்லாக அந்த விரல் வரைக்கும் வந்து உங்களுக்கு பெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். பெயின் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னாவே கண்டிப்பாக நம்ம வந்து எந்த ஒரு வேலையும் வந்து செய்ய முடியாது. கீழே குமிஞ்சு எந்திரிக்க கூட நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சுற்றி இருக்க மசில்ஸும் வந்து உங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் ஆயிரும். அந்த நரம்பும் அந்த ரத்த ஓட்டமும் தடைப்படுறப்போ அந்த மசில்ஸுக்கும் வந்து சேர்த்து சப்ளை ஆகிற ரத்த ஓட்டம் எல்லாமே வந்து உங்களுக்கு தடைப்படும் போது எந்த ஒரு வேலையும் வந்து இயல்பாகவே உங்களுக்கு செய்ய முடியாது. அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து அதிலே வந்து பர்சிஸ்ட் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த நரம்போடைய அழுத்தமும் அந்த ரத்த அழுத்தமும் வந்து இருக்கும்போது பிளட் வந்து சரியாக பாஸ் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து எந்திரிச்சாவே அவங்களுக்கு வந்து கால் மதத்து போயிடும். எந்த ஒரு உணர்ச்சிகளும் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் வந்து சிவியராக அவங்களுக்கு அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா கால் செயலிழப்பு கூட அவங்களுக்கு வந்து கொண்டு போய் விடுறதுக்கு அதிக அளவு வாய்ப்பு இருக்குது. திடீர்னு வந்து எனக்கு வந்து கை கால்லாம் வரவே இல்லை, திடீர்னு எனக்கு வந்து கை கால்லாம் உதறுது ஆடுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கை கால் நடுக்கம் கொடுத்துச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு பார்க்கின்சோனிசம் டிசீஸ்க்குரிய ட்ரீட்மெண்ட் தான் அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நார்மலாகவே அவங்களுக்கு அந்த டோபமைன் செக்ரீஷன்ஸ் எல்லாமே நார்மலாக தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த கை நடுக்கம் கால் நடுக்கம்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சரியே ஆகாது. ஏன் அப்படின்னா செர்விக்கல் கம்ப்ரெஷனோ இல்லை லம்பார் கம்ப்ரெஷனோ வந்து ஜாஸ்தி இருக்க பேஷண்ட்ஸு, ரொம்ப ஜாஸ்தி அளவில் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வந்து இறுதி கட்டத்தில் வந்து கை நடுக்க தான் ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா அந்த நரம்பு எல்லாமே அழுத்தப்படுறதுனால அவங்களுக்கு வந்து சரியான அந்த பிளட் ஃப்ளோவும் இருக்காது. தடைப்பட்ட பிளட் ஃப்ளோ மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும். கழுத்தை அவங்களால இந்த சைடு திருப்ப முடியாது, அதே மாதிரி குனிஞ்சு நிமிர முடியாது. இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் இருக்கும். ஸோ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நாளுக்கு நாள் வந்து போய் அதை வந்து ப்ரெஸ் பண்ண அவங்களுக்கு வந்து கை வந்து நடுக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த கை நடுக்கத்தை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்னென்னமோ நிறைய நர்வ் அண்ட் டானிக்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. என்ன தான் கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து சரியே ஆகாது. நம்ம வந்து ஒன்ஸ் அந்த செர்விக்கல் வெர்டிப்ராவோட கம்ப்ரெஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம கிளியர் பண்ணி விட்டு அந்த வெர்டிப்ராவையும் அதை சுற்றி இருக்க மசில்ஸையும் வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த கை நடுக்கம் வந்து நிற்கும். அதே மாதிரி இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து கண்டிப்பாக உடம்புல வந்து வாயு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதையும் வந்து நம்ம எலிமினேட் பண்ணும்போது தான் அவங்களுக்கு இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து நார்மல் ஆகும். வேறு சில மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் வந்து என்ன கம்ப்ளைண்ட்ஸோடு வருவாங்க அப்படின்னா குனிஞ்சு என்னால் நிமிரவே முடியல, குனிஞ்சு நிமிர்ந்துட்டா திரும்ப வந்து எனக்கு முதுகு வந்து ஒரு மாதிரி உடஞ்ச மாதிரி எனக்கு இருக்குது, உடஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது, என்னால் வந்து ஒரு வேலையை கூட என்னால் வந்து செய்ய முடியல அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸோடு வருவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த க்ரானிக்காக வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. பெயின் கில்லர்ஸ் தான் அவங்க வந்து அவங்களோட ஹிஸ்ட்ரி கேட்டு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து பெயின் கில்லர்ஸ் மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அது அந்த ஜவ்வு வளர்கிறதுக்குரிய அந்த இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டிஸ்க்கு வளர்கிறதுக்குரிய அந்த ஒரு மெடிசன்ஸே வந்து அவங்க எடுத்துருக்க மாட்டாங்க. எடுக்காமல் இருக்கும்போது டிஸ்க் வந்து வறட்சி
ஆயிரும். வறட்சி ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு வெர்டிப்ராவும் வந்து இன்னொரு வெர்டிப்ராவும் வந்து பையில் போக ஆரம்பிச்சிடும், ஒன்னோட ஒன்று அழுத்த ஆரம்பிச்சிடும். ஸோ அழுத்துச்சு அப்படின்னா நரம்பு எல்லாமே அழுத்த ஆரம்பிக்கும். நரம்பு அழுத்தம் கொடுக்குறப்போ வந்து அவங்களால கால் கை எல்லாமே வராத அளவுக்கு கூட அவங்களுக்கு போயிடும். ஸோ இதை வந்து கரெக்ட் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து அந்த அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து சரியாகும். 10 வருஷமாக மூட்டு வலி இருந்தது, முடக்குவாதம் வேறு, கையெல்லாம் ஒரே வலி, ரஃப்பாக மடக்க விட முடியல. இது ஒரு 7 மாதமாக இருந்தது. 2-3 இடத்துக்கு போய் கூட சரியாகலை. மேடம் கிட்ட வந்த உடனே 1 மாதம் மருந்து சாப்பிட்டேன். இப்போ முட்டி வலிலாம் இல்லை, கையில் வீக்கம்லாம் குறைஞ்சிருச்சு. கையில் வீக்கமாக இருந்தது, கையில் வீக்கம்லாம் குறைஞ்சிருச்சு. இப்போ நல்லா இருக்குது. நல்லா அந்த 10 கோடி போகணும். சரிங்களா? ஒரு முட்டி தான் கொஞ்சம், ஒரு முட்டி அப்படின்னா கீழே கூட வைக்க முடியாதது, அந்த முட்டி சரியாக பானுமதி. அம்பத்தூர்லேருந்து வரேன். வயசு 68, 7-8 மாசமா. கையெல்லாம் ரொம்ப வீங்கி போச்சு. காலையில் எழுந்தால் ரொம்ப வலிக்கும், ஒன்றும் வேலையே செய்ய முடியாது, கட்டில் விட்டு இறங்கவே முடியாது. ஆனால் இப்போது கை வீக்கெல்லாம் வடிஞ்சு என்னால் காலையில் டீ எல்லாம் போட முடியுது, ஒரு கொஞ்சம் சமையல் வேலைலாம் செய்ய முடியுது. இப்போ நான் நல்லா இருக்கேன். கால்வலி முதல்ல தண்ணியை நீர் கட்டிட்டுலாம் குறைஞ்சிருக்கு, வீக்கமெல்லாம் ஓரளவு நடக்கவும் முடியுது, முன்னையாட்டம் இல்லாத. அந்த குத்துற வலி, அந்த குத்துறது முன்ன மாதிரி எல்லாம் இல்லை, எப்போவும் கொஞ்சம் இந்த முழங்கால் கிட்ட குத்துறது வலியெல்லாம் வலி குறைஞ்சிருக்கு, எல்லாமே வலி குறைஞ்சிருக்கு. வீக்கம் ஃபர்ஸ்ட் பெருசா இருக்கும். வீக்கம் வந்து அந்த கால் கொஞ்சம் வீங்கிக்கும், இந்த தண்ணி இருக்கிறதுனால உள்ள. இப்போ அது இல்லை, அந்த நீர் குறைஞ்சிட்டு இருக்குது. வீட்டுக்குள்ள நடக்க முடியுது ஈஸியாக. நீ கேப்பெல்லாம் போட்டுக்காம நீ எங்கேயாவது போகும்போது தான் கொஞ்சம் அது குறைஞ்சிரும். சரியா? இப்போ இவங்களுக்கு வந்து பத்மாவதி 85 வயசு இருக்காங்க. அவங்களுக்கு நரம்பு சுருள், வெரிகோஸ் வெயின்ஸ், முட்டி வலி ரொம்ப நாளா இருக்கு. காலில் வந்து வீக்கமும் இருக்கும். 2 மாசம் அவங்க மருந்து சாப்பிட்டதுல அவங்களுக்கு அந்த குத்துற வலி, முட்டி வலி எல்லாமே நல்லா குறைஞ்சிருக்கு. கால் வீக்கமும் நல்லா குறைஞ்சிருச்சு, நல்லா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள், ஆஸ்துமா, சொரியாசிஸ், முட்டிவலி, சைனசைட்டிஸ், சர்க்கரை நோய், முடக்குவாதம், உடல் பருமன், மூலம், பௌத்திரம், சிறுநீரக பித்த பைக்கல், முதுகு தண்டுவட வலி, இரத்த கொதிப்பு. பெண்களுக்கான சிகிச்சைகள், நீர்க்கட்டிகள், ஃபைப்ராய்டு கட்டிகள், கர்ப்பப்பை சிகிச்சை, மாதவிடாய் கோளாறு, தைராய்டு, கருக்குழாய் அடைப்பு, வெள்ளைப்படுதல், வயிற்றுவலி, குழந்தையின்மை, முடி உதிர்தல், ஹார்மோன் கோளாறு. அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல், எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல், வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ். அட்ரஸ் நம்பர் 6 வீரு டவர், ஜவஹர்லால் நேரு சாலை, ஈகாட்டுத்தாங்கல், சென்னை 600032. கால் 073057444144.